Good morning. Okay, so today's topic is census. Okay. Okay, so census ஏன் நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ரீசென்ட்லி தே ஹேவ் அனௌன்ஸ் தட் ஸோ நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் 2027 வந்துட்டு சென்சஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டேட்டிங் இது எல்லாமே ரீசெண்டாக தான் ரிலீஸ் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ அது கூட என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல் ஹவுசஸ் வில் பி ஜியோ டேக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ஜியோ டேகிங்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சென்சஸ் பற்றி ஓவராலாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சென்சஸ் எடுத்தாங்க, சென்சஸில் என்னென்ன டேட்டாஸ் எடுப்பாங்க, எப்படி எடுப்பாங்க, எவ்ரி திங் ரிலேட்டட் டு சென்சஸ் வில் சி. ஓகே ரைட். ஸோ போத் உங்களுக்கு வந்துட்டு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்மே இதில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் ஜியோ டேகிங் ஓகேங்களா. ஸோ ஜியோ மீன்ஸ் ஜியோகிராஃபிக்கல் ஓகேங்களா. ஸோ ரைட் யோர் எர்த் அப்படின்ற அர்த்தம் ஓகேங்களா. ஸோ ஜியோ டேகிங்கிறது நம்ம இருக்கக்கூடிய பிளேஸை டேக் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஹவு வில் டேக் இன் சோஷியல் மீடியா லைக் வைஸ். ஓகே. ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கு போயிட்டு ஹவுஸ் லிஸ்டிங் எடுக்கிறப்போ அந்த பிளேஸோடைய எக்ஸாக்ட் கோஆர்டினேட்ஸை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுப்பாங்க ஓகேங்களா. நோட் பண்ணி அதை என்ன பண்ண போகிறாங்க, தேர் கோயிங் டு அப்லோட் இட் ஆன் GIS சிஸ்டம் ஓகேங்களா. ஸோ ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ அங்கே வந்துட்டு அப்லோட் பண்ணி வைப்பாங்க ஓகேங்களா. ரைட். ஸோ GPS டேக்டு இன்ஃபர்மேஷனை நம்ம GISல வைக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் GIS அண்ட் GPS நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன், ஸோ லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் கோஆர்டினேட்ஸை வந்துட்டு நம்ம டிஜிட்டலாக அப்லோட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ரைட். ஸோ இதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு ஆப் யூஸ் பண்ண போகிறோம். ஆப் யூஸ் பண்ணி அதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, எனுமரேட்டர்ஸ் போய் லைக் உங்களுக்கு சென்சஸ் டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு எனுமரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க போயிட்டு டேட்டா கலெக்ட் பண்ணும்போது இந்த ஆப் மூலமாக தான் அப்லோட் பண்ணுவாங்க. ஓகே ரைட். ஸோ GIS GPSன்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் GPS அப்படின்றது லைக் நெட்வொர்க், the network that is providing navigation ஓகேங்களா. so satellite based network okay, but that is providing you locations and related things ஓகேங்களா. so navigation கொடுக்கக்கூடிய satellite based system தான் GPS அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ரைட். GISன்றது என்ன அப்படின்னா, இந்த டேட்டாஸ்லாம் இருக்குது இல்லையா, ஜியோகிராஃபிக்கல் டேட்டாஸ், இது எல்லாமே அவைலபிளாக ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அது GIS ஓகேங்களா. ஸோ இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணக்கூடிய இடம் GIS. GPSன்றது அந்த லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான சிஸ்டம் ஓகேங்களா. நான் இருக்கேன் அப்படின்னா நான் இருக்கேன்றதை காட்டுறது ஃபோனில் இருக்கிற GPS ஓகே. அண்ட் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, இல்லை ஹோட்டல்ஸ் இருக்கு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் காட்டுது இல்லையா, அது GIS ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு பிளேஸோட GPS மூலமாக நம்ம வந்துட்டு அந்த லொக்கேஷன்ஸை ஓவராலாக தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா. ரைட். ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப், அதாவது இந்த ஆப்பை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால திஸ் இஸ் டிஜிட்டல் லேஅவுட் மேப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். Okay, again we will see this. Okay, first of all what is census okay. so இவ்வளவுதான் வந்து நியூஸ்ல இருந்தது ஜியோ டேகிங் ரிலேட்டடா ஓகேங்களா. ஜியோ டேகிங் புரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் சென்சஸ்னா என்ன ஓகேங்களா. சென்சஸ் மீன்ஸ் nothing but you are collecting information okay. so it's a process of collecting information, you are storing it and you are displaying it and you are later going to use it for some other purpose ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்றோம், சென்சஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங், கம்பைலிங், இவாலுவேட்டிங், அனலைசிங், டிசிமினேட்டிங், டீமோகிராஃபிக் ஓகேங்களா. ஸோ டீமோகிராஃபிக் இன் த சென்ஸ் பீப்புளை பத்தி ரைட். யா. ஸோ பீப்புளை பத்தி நம்ம பண்றது. தென் ரெண்டாவது எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டேட்டா, அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்ன, சோஷியலா எப்படி இருக்காங்கன்றது, லைக் யுவர் கேஸ்ட் அண்ட் எவ்ரி திங்ஸ் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே என்னது, சென்சஸ் ஓகே. ஸோ ரைட். நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு என்னென்ன டேட்டாஸ் நம்மளால வந்துட்டு எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் சைஸ் என்ன, பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், எந்தெந்த ஏரியாவில் வந்துட்டு அதிகமாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்க, சம் ஏரியாஸ் தெல் பி ஸ்பார்ஸ்லி டிஸ்ட்ரிபியூட்டட், அது. தென் ஏஜ் செக்ஸ் கம்போசிஷன். ஸோ நம்ம வந்துட்டு என்ன ஃபேஸில் இருக்கோம், இப்போ டீமோகிராஃபிக் டிவைடன் ஃபேஸில் இருக்கும் ஓகேங்களா. யூ ஹியர்ட் அபவுட் த டேர்ம். ஒர்க்கிங் பாப்புலேஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய ஃபேஸ் ஓகேங்களா. ஸோ அதாவது உங்களோட பர்த் ரேட் வந்துட்டு குறைஞ்சிட்டு வரும் அண்ட் உங்களோட ஏஜ்டு பீப்புளோட எண்ணிக்கையும் கம்மியாக இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பாப்புலேஷன், அதாவது 15ல இருந்து அரௌண்ட் ஒரு 60 to 65 ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா அதிகமான மெம்பர்ஸ் இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு கண்ட்ரி வந்துட்டு இட் இஸ் கோயிங் அண்டர் திஸ் டீமோகிராஃபிக் டிவைடன் ஃபேஸ், தென் அரௌண்ட் ஒரு 15% ஆஃப் க்ரோத், எக்கனாமிக் க்ரோத் வந்துட்டு அந்த கண்ட்ரிக்கு இந்த ஃபேஸ்ல இருந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூ கேன் சி ஜப்பான்.
சைனா. ஓகேங்களா? ஸோ இந்த 2 கண்ட்ரீஸ்மே அவங்களோட டெமோகிராஃபிக் டிவைட் அண்ட் ஃபேஸை வந்துட்டு பெட்டராக வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சைனாவோட க்ரோத் வந்துட்டு ரொம்ப பீக்குக்கு போனது இப்போ ரீசெண்டாக தான். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்துட்டு 1970s to 2010 வரைக்கும், எக்ஸாக்டாக 1960s to 2010 அந்த 40 years கிட்டக்க வந்துட்டு 40 to 50 years வந்துட்டு அவங்களுக்கு அந்த டெமோகிராஃபிக் டிவைட் அண்ட் ஃபேஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ when you're putting efforts in proper policy making, ஓகேங்களா, ப்ராப்பர் பாலிசிஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு அப்படின்னா that economy will boost. Okay, so we are in the same phase. Okay, so அதுதான் இன்னொரு ரீசன். லைக் நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபோர்ட்ஸ் போட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணாலும் அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் ஒர்க்கிங் ஏஜ் குரூப் அதிகம். ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது இருக்கும். ஓகே, ரைட். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹவுசிங் எப்படி இருக்கு? ஓகே, கேஸ்ட், லாங்குவேஜ், ரிலிஜன், மைக்ரேஷன், எவ்ரி திங். ஓகேங்களா? எல்லாமே நம்ம இந்த சென்சஸ் டேட்டாவில் எடுப்போம். ரைட். ஸோ இது எதுக்காக, இப்போ ஏன் இந்த சென்சஸ் டேட்டா நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் பிளானிங், பாலிசி மேக்கிங், ரிசோர்ஸ் அலோகேஷன். ஸோ ரிசோர்ஸ் அலோகேஷன் இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்துட்டு வல்னரபிளாக ஒரு ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் ரூரல் ஏரியாவாக ரொம்ப வல்னரபிளாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் தரணும். அப்போ அதுக்கு தனியாக நம்ம அமௌண்ட் அந்த ஏரியாவுக்குன்னு ஒதுக்கணும். ஓகேங்களா? அண்ட் சில கேஸ்ட் பர்டிகுலராக வந்துட்டு ரொம்ப டவுன் ட்ராடனாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ரிசோர்ஸ் அலோகேஷன் தனியாக பண்ணணும், ஸ்கீம்ஸ் கொடுக்கணும். இந்த ரீசன்ஸ்க்காக எல்லாம் பண்ணுறது தான் இந்த சென்சஸ். ஓகேங்களா? இதுக்காக தான் நம்ம சென்சஸ் டேட்டா கலெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ எப்போ கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எவ்ரி 10 years once. ஸோ பட் திஸ் இஸ் நாட் ரிட்டன் இன் த கான்ஸ்டிடியூஷன் எனிதிங். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அ கன்வென்ஷன். ஓகே, கன்வென்ஷன் மீன்ஸ் பழக்கத்தில் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதனால 10 years once பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு 2021 எடுத்திருக்கணும், பட் இட் காட் டிலேட் பிகாஸ் ஆஃப் கோவிட். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு கண்டக்ட் இட் ஆன் 2027. ஓகே, ரைட். ஸோ இப்போ சென்சஸ் யார் வந்துட்டு எடுப்பாங்க? ஓகேங்களா? ஸோ இட் இஸ் டன் அண்டர் த ஆஃபீஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இந்த டேர்ம் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம் இல்லையா? ஸோ ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஓகே, யார் பண்ணுறாங்க? ஹோம் அஃபேர்ஸ் கீழே அது பண்ணுறாங்க. சி, உங்களுக்கு வந்துட்டு சென்சஸ், எஸ்இசிசி, சென்சஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்சஸ். ஓகேங்களா? எக்கனாமிக் சென்சஸ், அக்ரிகல்ச்சர் சென்சஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இட்ஸ் ரிலேட்டட் டு பாப்புலேஷன். ஓகே, ஸோ இந்த சென்சஸ் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே. ஓகேங்களா? ரைட். தென் இட் கம்ஸ் அண்டர் யூனியன். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு யூனியன் சப்ஜெக்ட்ல வருது. ஸோ யூ ஹேவ் லிஸ்டிங் அண்டர் 7th schedule. ஸோ அந்த 7th schedule பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 3 types ஆஃப் லிஸ்டிங்ஸ் இருக்குது. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ அந்த யூனியன் லிஸ்ட்ல தான் சென்சஸ் வருது. ஸோ நீங்கள் சம்டைம்ஸ் நியூஸ்ல பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ ரீசன்ட்லி கர்நாடகா வந்துட்டு தே ஹேவ் டேக்கன் அ சென்சஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஈவன் தமிழ்நாடு வில் சே we are going to take census, caste based census அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சென்சஸ் வேற. ஓகேங்களா? பட் சென்சஸ்னாலே இட் ஷுட் பி டன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இட் இஸ் ரிட்டன் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஆர்டிகல் 246லயே இட் இஸ் மென்ஷன்ட் அண்டர் யூனியன் சப்ஜெக்ட். தட் இஸ் ஒன் திங். தென் செகண்ட் திங் என்னன்னா, இட் ஹேஸ் அ ஆக்ட், சென்சஸ் ஆக்ட் 1948. ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கு. ஸோ இந்த ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, it empowers the central government to conduct census. So only central government has to do the census. அது கன்ஃபார்மா அவங்க தான் பண்ணணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் கேன் நோட்டிஃபை த ரூல்ஸ் எப்படி இருக்கணும், என்ன ப்ரொசீஜர்ல ஃபாலோ பண்ணணும், என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணணும், கேஸ்ட் இருக்கணுமா வேணாமா, இது எல்லாமே யார்கிட்ட தான் இருக்குது? ரூல்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ no one can influence it. Only central government will decide. Okay. நெக்ஸ்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ இந்த டைம்ல நம்மளுக்கு சென்சஸ் கலெக்ட் பண்றாங்களா, இந்த டேட்டா கண்டிப்பா கான்ஃபிடென்ஷியலா தான் இருக்கணும். ஓகேங்களா? போத் சைட்ஸ், லைக் ஈவன் ஆன் பீப்புள் சைட் அண்ட் ஆல்சோ ஆன் த சென்சஸ் எனுமரேட்டர் சைட். ஓகேங்களா? ஸோ எனுமரேட்டர்ஸ் கலெக்ட் பண்ற டேட்டாவை வெளியே லீக் பண்ணக்கூடாது. ஓகே, தட்ஸ் அ மஸ்ட். அண்ட் செகண்ட் திங், எவ்ரி சிட்டிசன் இஸ் பவுண்ட் டு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா உண்மையத்தான் சொல்லணும். ஒருவேளை பொய் சொன்னாங்க, ஓகேங்களா, இஃப் வி ஃபவுண்ட் அவுட் தட் தே லைட் ஆர் ரெஃப்யூஸ்டு டு சே த இன்ஃபர்மேஷன், they will be punished. It's an offense. ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஜெயிலையும் போடலாம், ஈவன் பெனால்ட்டிஸும் வந்துட்டு they can impose. ஓகேங்களா? ரைட். ஸோ இது எல்லாமே எதுக்கு கீழே இருக்கு? சென்சஸ் ஆக்ட் 1948 கீழே இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த சென்சஸ் இப்போ கண்டக்ட் பண்ண போற சென்சஸ் சில டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்இசிசி 2011 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? சில டேட்டாஸ்ல மட்டும்தான் அந்த எஸ்இசிசி 2011. நம்மளுமே ஒரு தடவை இன்ஃபர்மேஷன் கோட் பண்றதுக்கு இந்த டேட்டா தான் சொல்லியிருந்தோம், எஸ்இசிசின்னு சொல்லியிருந்தோம். ஸோ சென்சஸ் 2011 லாஸ்டா நடந்தது. ஓகேங்களா? ஸோ லாஸ்டா 2011ல சென்சஸ் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் நடக்கல.
SECCன்றதுமே 2011ல நடந்தது தான். ஸோ ரெண்டுமே 2011ல, டோன்ட் கன்ஃபியூஸ் லைக் போத் ஆர் சேம். ஓகேங்களா, ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு சென்சஸ்ன்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முன்னாடி இருந்து ஸ்டார்ட் ஆனது. ஓகேங்களா, ஸோ இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமா SECC சென்சஸ்ன்றது ஒரே ஒரு தடவை மட்டும்தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அது 2011. ஓகேங்களா, ஸோ பட் சென்சஸ்ன்றது நிறைய டைம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 1951ல இருந்து பல தடவை கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க, ரைட். பட் இந்த சென்சஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஒன்ஸ், தட் டு இன் 2011. ஓகேங்களா, ஸோ இது என்ன அப்படின்னா சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ். ஓகே, சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ்ன்றது அதோட பேரு. ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த சென்சஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃப்ரம் 1951 onwards whenever we conduct census we don't take caste into it. ஓகேங்களா, ஸோ caste எவ்வளோ பேர் என்னன்னு சொல்லி caste எல்லாம் பிரித்து பார்க்கவே மாட்டோம். only we will take two caste. Okay, so one is ST and SC for reservation purposes. ஓகேங்களா, and welfare schemes deliver பண்றதுக்காக. so only for the benefits we are taking this two category. இது மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் வருமே தவிர நம்மளுக்கு caste ஒவ்வொரு ஸ்பெசிபிக் casteக்கு இன்ஃபர்மேஷன் வராது. ஓகேங்களா, இது வரைக்கும் பண்ணது கிடையாது, இப்போ வரைக்கும் பண்ணது கிடையாது. ஓகே, பட் இந்தது அதுக்காக தான் தனியாக கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா என்னென்ன குரூப்ஸ் வந்துட்டு எப்படி இருக்காங்க, எக்கனாமிக்கலாக எப்படி இருக்காங்கன்றத பார்க்கறதுக்காகவே தனியாக கவர்மெண்ட் பண்ணது தான் இந்த SECC. யார் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ பர்டிகுலர்லி கேஸ்ட் பேஸ்டாக இந்த சென்சஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ரைட். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சென்சஸில் த டேட்டா லைக் இட் இஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல். ஸோ கான்ஃபிடென்ஷியல் எந்த அளவுக்கு அப்படின்னா யூ கான்ட் ஈவன் கிவ் தட் அஸ் அ எவிடன்ஸ் டு த கோர்ட்டுக்கு கூட கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஷியல். பட் SECC டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் கான்ஃபிடென்ஷியல், இட்ஸ் ஓப்பன். ஸோ பாலிசி மேக்கிங்காக எந்த மினிஸ்ட்ரி வேணாலும் அந்த டேட்டா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்படின்றத SECC வெப்சைட்லேயே போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் ஓப்பன் டேட்டா. ஓகே, ரைட். ஸோ அதுதான் மெயினாக சென்சஸ்க்கும் SECCக்குள்ள டிஃப்ரென்ஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது யார் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேயே வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒன் இஸ் கேஸ்ட் சென்சஸ் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரூரல் அண்ட் தென் அர்பன். ஓகே, ஸோ கேஸ்ட் சென்சஸ்ன்றது வந்துட்டு உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஜெனரல் கீழே தான் நடக்கும். அண்ட் தென் ரூரல் சென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அர்பன் SECC வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் பாவர்ட்டி அலிவியேஷன். ஓகேங்களா, ரைட். மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் பாவர்ட்டி அலிவியேஷன். ஸோ அர்பன், அதனால அர்பன்ல. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இவங்க 3 பேர் தனியாக கண்டக்ட் பண்ணுறது தான் SECC. ஓகே, ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் திஸ் வித் யோர் நார்மல் சென்சஸ். ஓகே, அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த சென்சஸ் எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1931 they have conducted. ஓகேங்களா, ஸோ 1931 in the sense before independence. ஓகே, ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஒன்லி ஒன்ஸ், தட் டு on 2011. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட நார்மல் சென்சஸ். ஓகேங்களா, அந்த சென்சஸோட ஹிஸ்ட்ரி என்ன, எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1872 அண்டர் வைஸ்ராய் லார்ட் மேயோ. ஓகேங்களா, ஸோ அவரோட பீரியட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் they have conducted. ஸோ இட் இஸ் ரிட்டன் இன் த சென்ஸ் நான் சின்க்ரோனஸ். ஸோ நான் சின்க்ரோனஸ் அப்படின்னா சில ப்ராவின்சஸ்ல மட்டும். ஓகேங்களா, அப்பப்போ ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்ணாம வேற வேற டைம் பீரியட்ல டிஃப்ரெண்ட் ப்ராவின்சஸ் they have conducted the census. ஓகேங்களா, that's why it is non synchronous. so first synchronous in the sense ஓவராலா நேஷன் வைட் ஒரு சென்சஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா, தட் ஒன். ஓகேங்களா, அது ஆன் 1881. ஓகேங்களா, ரைட். ஸோ அப்பதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சென்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சென்சஸ் கண்டக்டட்னு எப்போ ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் வந்துச்சுனாலும் இட் இஸ் 1881. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பிரிட்டிஷ் எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டாக்ஸேஷன். ஓகேங்களா, ரைட். ஸோ அவங்களுக்கு தேவை டேக்ஸ் இல்லையா, ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ டு கன்சாலிடேட் தேர் பொலிட்டிக்கல் கண்ட்ரோல். ஓகேங்களா, ஸோ இந்த ஏரியாவில் இருக்காங்களா, இப்போ இந்த கேஸ்ட்ல இருக்கிறவங்க, இது எல்லாமே கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ். ஓகேங்களா, ஸோ இந்த சென்சஸ்லாம் கேஸ்ட் இருக்கும். அவங்க எடுமரேட் பண்ணுறப்போ கேஸ்டே சேர்த்து தான் எடுமரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலராக இந்த கேஸ்டா இவங்க வந்துட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவங்களா, அப்போ இந்த கேஸ்ட்ல இருக்கிறவங்கள வந்துட்டு குற்றப்பரம்பரைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு கீழே போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ ஒன்லி ஃபார் தட் பர்பஸ், ஸோ டு பொலிட்டிக்கல் கண்ட்ரோல். ஓகேங்களா, அதுக்காக தான் கேஸ்ட் மெயினாக அவங்க எடுத்தாங்க. தென் ஆஃப்டர் தட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் 1951 onwards 10 years once we are conducting it. ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் 2011. ஸோ நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் டெமோகிராஃபிக் அப்ஜெக்டிவ். ஸோ எதுக்காக அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி வி செட் ரிசோர்ஸ் பிளானிங், ரிசோர்ஸ் அலோகேஷன் பிளானிங். ஓகேங்களா, ரைட், அதுக்காக பண்ணுறோம். பாலிசி ஃபார்முலேஷன், டீலிமிட்டேஷன். ஓகேங்களா, ஸோ கான்ஸ்டிடியூன்சியோடைய டீலிமிட்டேஷன் பர்பஸுக்காக பண்ணுறோம். ஓகே, தென் சென்சஸ்லேயே வி ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகேங்களா, ஸோ பாப்புலேஷன் சென்சஸ்,
இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது population census. Housing census, this is also part of the census now undergoing one. ஓகேங்களா, அதாவது பண்ண போற censusல housing population ரெண்டுமே it's a part. Okay, then apart from that economic census, this is done by Ministry of Statistical and Program Implementation. ஓகேங்களா, so Ministry of Statistics conduct பண்றது economic census. Economic censusல என்ன எடுப்பாங்க அப்படின்னா enterprises என்னென்ன இருக்கு, ஓகேங்களா, so ownership of the enterprise, number of employees employed, ஓகேங்களா, இல்ல what type of registration, whether they are registered under MSME, GST register பண்ணிருக்காங்களா, ஓகேங்களா, so இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்றது இட்ஸ் எகனாமிக் சென்சஸ். ஓகே, so caste censusன்றது SCCC census. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்தது. and agricultural census, it is done by Ministry of Agriculture. ஓகேங்களா, ரைட். so இதெல்லாம் types of census. then how it is done அப்படின்னு பார்த்தீங்கன்னா first it is two phase, phase 1 phase 2. phase 1 வந்துட்டு house listing operations. okay, so first ஒவ்வொரு வீடா போய் வீடை வந்துட்டு ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணுவாங்க, என்னென்ன வீடு இருக்கு. ஓகேங்களா, இந்த இப்போ அவங்க கணக்கு எடுக்கிறப்போ வீட்டுல யார் இருக்கா, என்ன எந்த ஊரு வேலை பார்க்குறாங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. வீடு எத்தனை, என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் வீட்டுல யூஸ் பண்ணிருக்காங்க, புக்கா ஹவுஸா இல்ல பிரிக்ஸ் வச்சு கட்டியிருக்காங்களா, ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஹவுஸை பத்தி மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல எடுப்பாங்க. ஓகேங்களா, அண்ட் நாட் ஈவன் த லைக் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இன் த ஹவுஸ், ஓகேங்களா, இந்த எல்லா டீடைல்ஸுமே ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல எடுப்பாங்க. இந்த ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ண போறது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2026. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இயர் இப்போ நீங்க எல்லா இடத்தையும் என்ன சொல்லிட்டு இருக்கோம், மார்ச் 2027 சொல்றோம் இல்லையா. ஸோ ஃபேஸ் 1 வந்துட்டு பாத்தீங்கன்னா இட் வில் பி ஸ்டார்டட் இன் ஏப்ரல் 2026. ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த ஹவுசிங் டேட்டா எடுத்துருவாங்க. எடுத்துட்டு இந்த டேட்டாவை வச்சு தான் செகண்ட் ஃபேஸே நம்மளுக்கு நடக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் கண்டக்டட் இன் ஒன் கோ. போய் எல்லா டீடைல்ஸும் எடுத்துட்டு வந்துட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வீடு, அந்த வீட்டு டேட்டாவை வச்சு செகண்ட் ஃபேஸ். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் வை இட்ஸ் a very long process. ஓகே, ஸோ இப்போ செகண்ட் டைம் போறப்போ நம்ம என்ன பண்றோம், வீடு இதுதான் இருக்கான்னு சொல்லி வெரிஃபையும் பண்ணிக்கிறோம். தென் செகண்ட் டைம் போறப்ப தான் இண்டிவிஜுவல்ஸா வந்துட்டு யாரை விட்டு போகாம இருக்கிறதுக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த கவுண்ட்டுக்காக we are doing it in 2 phases. okay, and second phase is population enumeration. so we will count each one. ஓகேங்களா, ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்ட்லயும் எவ்வளோ பேர் இருக்காங்க, என்னென்ன பண்றாங்க, ஆக்குபேஷன், எஜுகேஷன், religion, everything will be calculated. ஓகேங்களா, ரைட். ஸோ அது வந்துட்டு செகண்ட் ஃபேஸ். இது யார் பண்ணுவாங்க அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ். ஓகேங்களா, ஸோ ஈச் ஒன் வில் டேக் டாக்குமெண்டேஷன் ஆஃப் அரௌண்ட் 600 to 700 people. ஒருத்தவங்க அவ்வளோ பேருக்கு எடுத்தாகும். ஓகேங்களா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் இப்போ 2027 சென்சஸ். இப்போ இந்த சென்சஸ்ல என்ன புதுசா கொண்டு வர போறாங்க. ஓகே, ஸோ as we said earlier 2026ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் மார்ச் 2027. ஓகேங்களா, ரைட். ஸோ திஸ் இஸ் பி த 16th எக்ஸசைஸ். ஓகேங்களா, கொலோனியல் பீரியட்ல இருந்து ஆரம்பிச்சா இது 16th, பட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இட் இஸ் 8th. ஓகேங்களா, ரைட். ஸோ இதுக்கு we have allocated around 14,600 crore of budget. அண்ட் இந்த டைம்ல வந்துட்டு ஹவுசஸை வந்து நம்ம ரெசிடென்ஷியல் பார்ட்லி ரெசிடென்ஷியல் சொல்லி ஸ்பிளிட் பண்ணி கிளாஸிஃபை பண்ண போறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இல்லை, இது நம்ம அந்த டைம் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் நியூ திங்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுல மட்டும் புதுசா என்ன ஃபீச்சர்ஸ் we have added. ஓகே, தென் apart from that this will be the first fully digital census because you are going to use mobile apps. ஓகேங்களா, ஸோ மொபைல் ஆப்ல அவங்க டாக்குமெண்டேஷன் பண்றப்ப என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ்வலா அந்த பேப்பர்ஸ் தானே பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் அப்படி இல்லாம they are going to use apps. ஓகேங்களா, ஸோ எனுமரேட்டர்ஸும் ஆப் யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த டிஜிட்டல் லேஅவுட், டிஜிட்டல் மேப்பிங் லேஅவுட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஜியோ டேகிங், ஸோ ஹவுசஸ் டேக் பண்றதுக்கும் தேர் கோயிங் டு யூஸ் தட் ஆப். ஓகே, அண்ட் செல்ஃப் எனுமரேஷன். ஓகேங்களா, செல்ஃப் எனுமரேஷன் இன் த சென்ஸ் they will establish a website. ஓகேங்களா, ஓப்பன் போர்ட்டல் வந்துட்டு ஒன்று இருக்கும். நம்மளே என்ன பண்ணலாம், போய் நம்மளை பத்தின டீடைல்ஸ் அதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த ஃபெசிலிட்டியுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ செல்ஃப் எனுமரேஷன், ஸோ டு ப்ரொமோட் பப்ளிக் ட்ரஸ்ட். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்துட்டு நாங்கள் பண்ணுறோம்னு சொல்றதுக்காக. ஓகே, ரைட். தென் ஆஃப்டர் தட் ஜியோ டேகிங் ஆஃப் ஆல் பில்டிங்ஸ் விசா. ஓகே, ஸோ ஒவ்வொரு பில்டிங்குமே கோஆர்டினேட்ஸ் கொடுக்க போகிறோம். Right. Apart from that, caste enumeration. So this is the first time we are going to include caste. So இது வரைக்கும் நடந்த எந்த சென்சஸ்லயுமே நம்மளுக்கு caste கிடையாது. ஓகேங்களா, ஸோ இனிமே பண்ண போற சென்சஸ்ல we are going to include caste. So that's the first time caste வந்துட்டு ஓவரால் சென்சஸ்ல இன்க்ளூட் பண்ண போறது. பட் prior to that, ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க.
பட் லைக் ஆர் லைக் ஃபோர் ஃபாதர்ஸ் அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா they wantedly dropped it. ஓகேங்களா? ஸோ அது வேண்டாம் கேஸ்ட் பேஸ்டுன்றதுக்காகவே they dropped it. பட் ஆனால் இப்போ எடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஸ்டில் இட் வில் பி கான்ஃபிடென்ஷியல். ஓகேங்களா? ஸோ கேஸ்ட் பேஸ் ஈவன் எஸ்இசிசி டேட்டா நம்ம சொல்லலாம், அது கேஸ்ட் பேஸ்டு தான் எடுத்தாங்க. அப்படி எடுத்தாலும் அந்த கேஸ்ட் பேஸ்டு டேட்டா மட்டும் இட்ஸ் நாட் அலவுட் அவுட் சைட். ஓகேங்களா? அது அவைலபிளில் கிடையாது. எப்பயுமே எஸ்சி எஸ்டி மட்டும்தான் இருக்கும், வேற எந்த கேஸ்ட் பேஸ்ட் டேட்டா வெளியே வரல. ஸோ இதுலேயும் என்னன்னா இதில் டேட்டா எடுத்தாலும் அது வெளியில் வராது, பட் மேபி இட் மைட் பி மிஸ்யூஸ்ட். ஓகேங்களா? அண்ட் சப்போஸ்ட்லி அந்த கலெக்ட் பண்ணுறவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கலாம். ஸோ இது எல்லாமே எதுக்காக இந்த கேஸ்ட்டுக்கு இவ்வளோ ஒரு வெயிட்டேஜ் நம்ம கொடுக்குறோம், ஏன் கொடுக்கணும் இல்லை இன்க்ளூட் பண்ணணும் வேணாம்னு சொல்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் இட் மைட் பி யூஸ்ட் அஸ் vote politics. ஓகேங்களா? ஸோ அந்த vote politics பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் கேஸ்ட் டேட்டாவை சீக்கிரமாக வெளியே விட மாட்டேங்கிறோம். ஓகே ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் சென்சஸ் 2027. Okay, yeah, thank you.